சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். சஞ்சீவ கொலைக்கு பின்னர் எப்படி இசாரா செவந்தி தப்பினார்? விசாரணையில் அவர் கக்கிய அதிர்ச்சி தகவல்கள். அரசாங்கத்தினுடைய போலி பிரச்சாரம், பலாலியில் அமைக்கப்படும் இராணுவத்தின் மருத்துவ முகாம். திருக்கேதீச்சர வளைவு உடைப்பு, 6 வருடங்களுக்கு பின்னர் ஆரம்பிக்கப்படுகின்ற விசாரணைகள். சிரிப்பினால் நாட்டை அலற வைத்த இசாரா செவந்தி, சிக்கிம் அடைக்கலம் கொடுத்த நபர்கள். சுவிஸ் தூதுவரை சந்தித்து கலந்துரையாடினார் சிவஞானம் ஸ்ரீதரன். நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. தீபாவளி தினத்தன்று வடமாகாணத்தில் மூடப்படவுள்ள மதுபான சாலைகள். வருடாந்தம் 25,000 பேரை ஊனமாக்கும் வீதி விபத்துக்கள். இஷாரா செவந்தி கைது, நேபாள ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவல். தொடர்வன விரிவான செய்திகள். பிப்ரவரி 19ஆம் தேதி அன்று அழுத்கட நீதிமன்றத்தில் கனைமுல்ல சஞ்சீவ கொலைக்கு பின்னணியில் இருந்ததாக கூறப்படும் இசாரா செவந்தி தற்போது கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அங்கு கெஹல்பத்ர பத்மேவுடனான தன்னுடைய உறவு பற்றிய தகவல்களை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். போதைப்பொருள் வியாபாரியான முன்னாள் காதலன் மூலம் கெஹல்பத்ர பத்மேவை சந்தித்ததாக தெரிவித்தார். பின்னர் கெஹல்பத்ர பத்மே கனைமுல்ல சஞ்சீவ கொலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படும் சமிந்து தில்ஷான் பியூமங்காவையும் அறிமுகப்படுத்தினார். எப்படியாவது அவனை வைத்து வேலையை செய்து கொள்ளென்று பத்மே தனக்கு கூறியதாக அவர் தெரிவித்தார். இதன்படி அவருடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொண்டு கொலையை செய்யுமாறு தான் அவரை இயக்கியதாக இஷாரா தெரிவித்தார். கெஹல்பத்ர பத்மேவுடனான தன்னுடைய நெருங்கிய உறவு காரணமாக இந்த கொலைக்கு எந்த பணத்தையும் வாங்கவில்லை என்றும் இஷாரா தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் காணிகளை விடுவிப்பதாக கூறிக்கொண்டு அதை சரிவர செய்யாத ஒரு போலி பிரச்சாரத்தை சர்வதேசத்திடம் வெளிப்படுத்தி வருவதாக வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் ரத்தினசிங்க முரளிதரன் குறிப்பிட்டார். குறிப்பாக காணிகளை விடுவிப்பதாக கூறிக்கொண்டு 764 இலக்க பேருந்து வழித்தடத்தை முற்றிலும் திறந்துவிட்டு காணிகளை விடுவித்ததாக சர்வதேசத்துக்கு காட்டிக் கொள்கிறது என்றும் குற்றம் சுமத்தியுள்ளார். மக்களும் குறித்த பலாலி வீதியால் சென்று வருவதால் அவர்களுக்கும் ஏனைய காணிகள் தொடர்பில் அக்கறை இருக்கவில்லை. மக்களின் காணிகள் தொடர்ந்து உயர் பாதுகாப்பு வலய பகுதியில் இருப்பதால் காணி உரிமையாளர்கள் அயல் வீடுகளிலும் வாடகை வீடுகளிலும் தொடர்ந்து 35 வருடங்களுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். பலாலியில் இராணுவத்தின் மருத்துவ முகாம் அமைந்துள்ள காணியில் கைவிடப்பட்ட கட்டுமான வேலைகள் தற்போது தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. இது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. காணிகள் விடுவிக்கப்பட மாட்டாதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் தற்போது எழுந்துள்ளதாகவும் அவர் இதன் பொழுது கூறியுள்ளார். மன்னார் திருக்கேதீஸ்வர வளைவு உடைப்பு சம்பவம் தொடர்பில் முதன்முறையாக 10 நபர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் இந்த விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக பல வருடங்களுக்கு பின்னர் இந்த வழக்கு விசாரணைகளுக்காக எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் நீதவான் நீதிமன்றில் திருக்கேதீஸ்வர கோயில் வளைவு 2019ஆம் ஆண்டு உடைத்த சம்பவம் தொடர்பில் வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. 6 வருடம் கடந்த நிலையில் இன்று முதல் தடவையாக 3 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு 10 பேருக்கு எதிராக இந்த வழக்கு ஆரம்பமாகியுள்ளது. அதில் ஒருவர் மரணித்துவிட்டார். மீதம் உள்ள 9 பேர் விசாரணைக்காக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இசாரா செவந்திக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் ஒரு காவல்துறை கான்ஸ்டபிள் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். நேபாளத்தின் காத்மண்டுவில் இருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருந்த போது இசாரா செவந்தி கொழும்பு குற்றவியல் பிரிவு மற்றும் நேபாள காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் கைது செய்யப்பட்டிருந்தார். தற்போது இசாரா செவந்தி கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார். கனைமுல்ல சஞ்சீவ படுகொலை வழக்கின் முக்கிய சூத்திரதாரியான இசாரா செவந்தி கொழும்பு நீதவான் நீதிமன்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் பின்னர் தன்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கொண்டதாக காவல்துறை கூறியுள்ளது. மேலும் நேபாளத்தில் அவருடன் கைது செய்யப்பட்ட தக்சி என்ற தமிழ் பெண்ணை போல் தனது தோற்றத்தை மாற்றிக்கொள்ள நீண்ட நாள் அங்கு அழகு நிலையங்களுக்கு சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் வசிக்கும் போது தன்னுடைய தோற்றத்தில் அதிக கவனம் செலுத்தி வந்ததாக செவ்வந்தி வாக்குமூலம் அளித்துள்ளார்.
இலங்கை மற்றும் மாலைதீவுகளுக்கான சுவிட்சர்லாந்து நாட்டின் தூதுவர் ஸ்ரீ வோல்ட் மற்றும் சுவிஸ் தூதரகத்தில் முதல் செயலாளர் ஜஸ்டின் ஃபாய்லட் ஆகியோரை இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பு நேற்று கொழும்பு சுவிஸ் தூதரகத்தில் இடம்பெற்றுள்ளது. அண்மையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகம் ஜெனீவாவில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தொடர்பான பிரேரணை தொடர்பில் இதன்போது விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சமகால அரசியல் நிலைமை மக்களின் பொருளாதார நடவடிக்கைகள், பொறுப்புக்கூறல் நடவடிக்கையின் தொடர் செயற்பாடுகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பல மாவட்டங்களுக்கு கடும் மின்னல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய, வடமத்திய, சபரகமுவ, ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்கள் மற்றும் அம்பாறை மாவட்டத்தில் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான எச்சரிக்கையினை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. இன்று இரவு 11 மணி வரை அமுலில் இருக்கும் வகையில் இந்த எச்சரிக்கையின்படி 12 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதோடு மேலும் 11 மாவட்டங்களுக்கு இளம் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனவே மின்னல் நடவடிக்கைகளால் ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தீபாவளி தினத்தன்று வடமாகாணத்தில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளையும் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியிடம் வடக்கு மாகாண ஆளுநர் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. மதுவரி திணைக்களத்தால் மாவட்ட அரசாங்க அதிபர்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் செயலகம் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி தினத்தன்று மதுபான சாலைகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இந்து சமய அமைப்புகளால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு ஏற்ப இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கனேமுல்ல சஞ்சீவ என்ற சக்தி வாய்ந்த பாதாள உலகத் தலைவரின் கொலையில் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவந்தி நேபாள காவல்துறை தலைமையகத்தோடு இணைக்கப்பட்ட இன்டர்போல் காவல்துறை குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளதாக நேபாள ஊடகங்கள் தெரிவித்தன. அந்த நாட்டின் காத்மண்டு போஸ்ட் வலைதளம் தொடர்புடைய செய்திகளை வெளியிடுகையில் இந்த சந்தேக நபர்களை நேபாள காவல்துறை மற்றும் அந்த நாட்டில் உள்ள இலங்கை தூதரகத்தின் மேற்பார்வையின் கீழ் சட்ட நடவடிக்கைக்கு இலங்கையிடம் ஒப்படைக்க ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நடவடிக்கையில் இலங்கையைச் சேர்ந்த எந்த காவல்துறை அதிகாரியும் இணைந்தமைக்கான எந்த ஆதாரமும் ஊடக அறிக்கையில் இல்லை. மேலும் அதனுடன் வெளியிடப்பட்ட புகைப்படங்களில் எந்த இலங்கை காவல்துறை அதிகாரியும் காணப்படவில்லை. வீதி விபத்துகளால் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 25,000 பேர் கடுமையாக நீண்டகால காயங்களுக்கு ஆளாகுவதாக சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய விபத்து மாநாடு நடைபெற முன்னர் இது தெரிய வந்துள்ளது. தேசிய விபத்து செயலகத்தின் கூற்றுப்படி நாடு முழுவதும் வீதி விபத்துகளில் ஒவ்வொரு நாளும் 6 முதல் 8 பேர் இறக்கின்றனர். அதே சமயம் அரசாங்க மருத்துவமனைகளில் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்கள் விபத்து தொடர்பில் காயங்களுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கு இணங்க 2020ஆம் ஆண்டு நிலைகளுடன் ஒப்பிடும்போது 2030ஆம் ஆண்டுகள் வீதி விபத்து இறப்புகளை 50% குறைக்க இலங்கை இலக்கு வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.